ஆனால் எந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கீங்க, ஏன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் பெருங்குளத்தூர் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வந்திருக்கோம். நாங்கள் இப்போது ஈழத்தில் நடந்த படுகொலையை முன்னிட்டு அதை பற்றி நாங்கள் ஒரு கருத்தரங்க மாநாடு நடந்துகிட்ருக்கு. ஈழத்தில் நடந்த படுகொலையை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு நீதி விசாரணை வேணும். அதுக்கு நாங்கள் முன்னெடுப்பாக இந்த கருத்தரங்கம் நடத்துகிறோம். கண்டிப்பாக இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யலாம், தமிழ்நாட்டில் என்ன செஞ்சால் விடுதலை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இதை முன்னெடுத்தாலே கண்டிப்பாக விடுதலை நாங்கள் பெறலாம். தமிழீழம் என்பது கண்டிப்பாக அமையும். அது தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக அதை நம்ம வெற்றி பெறலாம். அதில் ஆனால் இதை குறித்து வேல்முருகன் போராட்டம் நடத்தலான்ற தமிழ்நாடு ஃபுல்லாக, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவரோட முன்னெடுப்புக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அண்ணன் வேல்முருகன் அவர்களின் பின்னாடி நாங்கள் வீரத்தோட எழுச்சியோடு செயல்படுவோம். கண்டிப்பாக அவரோட முன்னெடுப்பு நல்லா இருக்குது. அதன்படி தான் நாங்கள் பின்னாடி சென்றுக்கிட்டு இருக்கோம். வேல்முருகன் பின்னாடி சொல்லணும்னு எப்படி தோணுது? அவரோட செயல்முறை தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்குது. கண்டிப்பாக அதுபோல் தமிழர்களுக்கான வாழ்வுரிமையை அவர் முன்னெடுக்கிறாரு. இன்னும் ஈழத்துக்காக நிறைய பேச்சுகள், நிறைய செயல்முறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக நாங்கள் பின்தொடர்ந்து போவோம். ஈழ விடுதலைக்கு வேல்முருகன் பின்னாடி போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அவர் வந்து இப்போ மட்டும்தான் இந்த அரசியலுக்காக பண்ணல. இது வந்து ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்காரு. அவரை நாங்கள் பின்தொடர்றோம். அவரோட வரலாறை படிச்சுட்டே வரோம். நாங்கள் இப்போ அதை புரிதலின் காரணமாக தான் அவர் பின்தொடர்ந்து இந்த இளைஞர்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். தம்பி, எதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, யார் அழைப்பில் இங்கே வந்திருக்கீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாபெரும் கருத்தரங்கம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈழ மண்ணில் நடந்த ஒரு பல கொடூரங்கள் நடந்துருக்கு. அதில் ஒரு கொடூரம் தான் இப்போ ரீசெண்டாக செம்மணின்ற இலங்கையில் செம்மணின்ற ஒரு இடத்துல தோன்றப்போ 300க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அநியாயமாக பொதுமக்களை கொண்டிருக்காங்க. இது வந்து ஒரு போர்க்குற்றம் தான். இதை வந்து வெளியே யாருமே தெரியக்கூடாதுன்னு பல பேர், பல நாடுகள், பல தலைவர்கள் மறைச்சாலுமே இதை வந்து வெளியே கொண்டு வரணும், இங்கே நடந்திருக்க அநீதியை வந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் முத்தமிழர் தி. வேல்முருகன் அவர்கள் இந்த மாபெரும் கருத்தரங்கத்தை அமைச்சுக்கிறாரு. இதை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவோம். அதில் கூட பார்த்திங்கன்னா, அந்த புதைச்ச இடத்துல ஒரு தாய் ஒரு குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு அந்த எலும்புக்கூடுகள் அப்படி இருக்குது. அதை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து மனசில் ரொம்ப கஷ்டப்படுது. இப்படியும் வந்து ஒரு கொடூரம் நடந்திருக்கா நம்ம தமிழர்களுக்கு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. வெளியே வந்து இதை பற்றி பேசணும். இதில் பற்றிலாம் பேசினா தான் வெளியே எல்லாருக்கும் தெரியும், இப்படிலாம் கொடூரம் நடந்திருக்குன்னு 4 பேருக்கு தெரியும். அப்போ தான் வந்து 4 பேர் இணைஞ்சு போராட வருவாங்க. இதை வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னிறுத்தணுன்றதுக்கோசம் அண்ணன் வேல்முருகன் கூட நாங்கள் உறுதுணையாக எப்போவுமே நிற்போம். நாங்கள் வேல்முருகன் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தலான்றாரு. இதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்களா? நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம். என்றைக்குமே நாங்கள் அவர் பின்னாடி தான் நிற்போம். நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தம்பிகள் தான். நிச்சயமாக அவர் என்ன போராட்டம் நடத்தினாலும் அவருக்கு உண்மையாகவும் உறுதுணையாகவும் என்றைக்குமே இருப்போம். ஆனால் எதனால் இங்கே வந்திருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது? அதாவது இலங்கையில் கடந்த 2009 மிகப்பெரிய இன அழிப்பு போர் நடந்தது. அந்த இன அழிப்பு போரில் விடுதலை புலிகள் பெரிய அளவுக்கு இறந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஈழத்தில் வந்து ஈழ தமிழர்கள் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க. அதில் வந்து போர்னால் பாதிக்கப்பட்ட அந்த சூழல் மட்டும் இல்லாமல், அந்த போர் நடந்து முடிந்த பிறகும் கூட அங்கே வாழ்கிற மக்களை குவியலாக கொண்டு வண்டியில் ஏற்றி மிகப்பெரிய அளவுக்கு பள்ளம் தோண்டி உயிரோடு அங்கே கொண்டு போய் மக்களை அந்த பள்ளத்தில் தள்ளி மூடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி மூடி கொள்ளும்போது குழந்தைங்கள் தாயை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கடைசியில் அந்த உயிர் பிரிந்த அந்த கொடுமைகள்லாம் இப்பொழுது அந்த பள்ளத்தை நோண்டி எடுக்கும்போது அந்த எலும்புக்கூடு பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்த நிலையில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையெல்லாம் வெளியே இப்போ தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலை, இந்த நிகழ்வுகளை ஐநா மன்றத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கணும். அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய விதமாக பல்வேறு அமைப்புகளை திரட்டி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமையில் பல்வேறு அமைப்புகளையும் அதனுடைய தலைவர்களையும் திரட்டி இங்கே இது போன்ற மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இங்கே வந்து நாங்கள் கலந்துருக்கிறோம். தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முருகன் மற்றும் இவரோடு
ஒத்த கருத்துடைய பல்வேறு அமைப்புகளினுடைய தலைவர்கள் முன்னெடுக்கின்ற தொடர்ச்சியான போராட்டங்களிலே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் பல்வேறு ஈழ பிரச்சனைக்கு பல்வேறு தலைவர்கள் போராடுறாங்க. ஆனால் நீங்கள் வேல்முருகன் பின்னாடி வரதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, வேல்முருகன் அவர்கள் வந்து தன்னலமற்ற தலைவராக நாங்கள் கருதுகிறோம். அதாவது மற்ற தலைவர்கள்லாம் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க, தன்னலமான முடிவெடுக்கிறாங்க. இவர் வந்து பதவியே போனாலும் பரவாயில்ல, சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாமல் எதையும் இழக்க தயாராக இருக்கிறாரு. அதனால் நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் தலைவர்களும் கூட மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் முன்னெடுக்கிறாரு, உறுதுணையாக இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்போம். கண்டிப்பாக இருப்போம். கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் நடக்கிறாங்க. அதாவது செம்மணின்ற இடத்துல மனித எலும்புக்கூடுகள் அதாவது ஒட்டுமொத்த இன அழிப்பை உலகத்திலேயே இது போன்று ஒரு இன அழிப்பை வேற எங்கேயுமே நிறைவேற்றிருக்க முடியாது. உலகத்தில் இது மாதிரி ஒரு இன அழிப்பை வேற எங்கேயுமே நிறைவேற்றிருக்க முடியாது. அப்போ தொடர்ந்து இந்த இலங்கை பேரினவாதம் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்து இவ்வளோ பெரிய ஒரு இன துரோகத்தை செய்திருக்கிறார்கள். இது ஐநா மன்றத்தில் இந்த கோரிக்கையை வச்சு மிகப்பெரிய ஒரு தீர்வை அந்த இலங்கை அரசுக்கு பெற்றுத்தந்து அவர்கள் இலங்கை நடத்தியது மனித இன படுகொலை என்று உலக வரலாற்றில் அதை பதியப்பட வேண்டும். அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தருவதற்காக இந்த கருத்தரங்கை தமிழின தலைவர் அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள் ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி விடுதலை வாங்க முடியும் நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ் மண்ணில் உள்ள தமிழர்களும் அதற்கான முன்னேற்பாடை ஏதோடு 10ஓடு 11ஆக நாமும் ஒரு இடத்தில் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் இந்த நம் இரத்த உறவுகளுக்கான அந்த அநீதியை தட்டு கேட்பதற்கான நாமும் ஒவ்வொரு பத்திரிகை செய்தியாகவும் ஊடக செய்தியாகவும் நம்மால் முடிந்ததை செயல்படுத்தி உணர்வோடு அந்த விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய செயல்பாடு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் அப்படின்றாரு, நிச்சயமாக இருப்போம். அதற்கான முன்னேற்பாடாக எங்களுடைய தலைவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் 100% நாங்கள் கொண்டு போய் செய்வதுதான் எங்களுடைய களப்பணியின் வேலை.